ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக் வித் வனினிவில் வந்து காராக்கருணை கல்யாண வீட்டு காராக்கருணை மசியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். துண்டு துண்டாக நான் காட்டின மாதிரி காராக்கருணை நறுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தண்ணீரில் போட்டு ஒரு 50% நல்லா வேக வச்சுருங்க. காராக்கருணையை நல்லா வேக வச்சுருங்க. தண்ணியில் போட்டு இதுமாதிரி சட்டியில் போட்டு வேக வச்சுருங்க. வேகட்டும். வந்து வெந்தோன்னே அதை எடுத்துகிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த வேக வைத்த காராக்கருணையை வந்து அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதே எண்ணெயில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஒரு பட்டை கிராம்பு போட்டுட்டு கருவேப்பிலை தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 4-5 பூண்டு பல் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டு தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் 2 தக்காளி வச்சுருக்கோங்க, அரிஞ்சு வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து போட்டுக்கோங்க. சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கி விட்டுருவோங்க. தேவைக்கப்போ உப்பு சிறிதளவு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுவாங்க. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒன்றா கலந்துவிடுங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கசகசா சிறிதளவு போட்டு 2-3 முந்திரி பருப்பு போட்டு அதில் அரைச்சிக்கோங்க. வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அரைச்சி ஊற்றிட்டு தண்ணி தேவைக்கப்போ தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப கிரேவி மாரி வேணும்னா அதனால் அதுக்கு தகுந்தாப்போ தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பொரித்து வச்ச இந்த காராக்கருணையும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு 2 கொதி விடுங்க. கொதி விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். காராக்கருணை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொத்தமல்லி தழை தூவி சேவ் பண்ண வேண்டியதான். இதுமாரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நிறுத்திடணும். கொத்தமல்லி தழை தூவி சேவ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. கல்யாண வீட்டு காராக்கருணை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அருமையாக இருக்குங்க. டேஸ்ட் வெரி மச். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.